தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி சிஎம் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுறாங்க. அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் ஒரு 9 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு அவங்களுக்கான இலாக்காக்களையும் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்தரா அமைச்சரவை விரிவாக்கம் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பிசிகாவையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கையுமே எங்க அமைச்சரவை சேர்க்கலான் இருக்கோம். அவங்க அழைப்பு கொடுத்திருக்கோம். அவங்களோட முடிவுல தான் இருக்கு. எங்களுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒரு மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி நாங்க இருக்கிறோம். எங்க தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு விசிகாவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் தான் அவங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா விசிகாவோட தலைவரான திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகாவோட அமைச்சரவையில ஏடிஎம்கேக்கு அமைச்சரை பதவி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க எங்களோட ஆதரவு நிலைப்பாடை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா அவங்களோட ஆதரவு நிலைப்பாடெல்லாம் கொடுக்க போய் தான் 120 மெஜாரிட்டியோட அவங்க இது ஃபார்ம் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியிருக்கோம். அந்த ஆதரவு நிலைப்பாடை விட்டு வெளியே வரதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்த அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சரவையில ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த பட்சத்துல நாங்க எங்களோட ஆதரவு நிலைப்பாடை பத்தி நாங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகா கிட்ட இருந்து எங்களுக்கு அமைச்சரவையில பங்கேறுங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு வந்தது உண்மைதான். இன்னொரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏடிஎம்கேக்கு அமைச்சரவையில எந்தவித பொறுப்பு நான் கொடுக்க போறது கிடையாது. ஒரு தோழமை கட்சியா அவங்க இதுல இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு தோழமை நிலைப்பாடு மட்டும்தானே தவிர அமைச்சரவையில பதவி வைக்க கூடாது, வைக்க தரல அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால பிசிகாவோட உயர்மட்ட அதிகாரிகள் கூட நாங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் பேசியிருக்கோம். கலந்து ஆலோசித்து தாவேகா கவர்மெண்டோட அமைச்சரவையில நாங்க பதவி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இது வரைக்கும் பிசிகாவுக்கு எந்த ஒரு கட்சியுமே அமைச்சரவை இடம் கொடுத்ததே கிடையாது. எம்எல்ஏக்களுக்கான வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்களே தவிர அமைச்சரவையில இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி, அவங்களோட அமைச்சரவையில விசிகா கட்சியை பங்கேற்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டதே கிடையாது. இதுவே ஒரு நல்ல மாற்றம். சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பாக்குறப்ப டிவி கவர்மெண்ட் பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இப்படி விசிகா மாதிரியான கட்சிகளை நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு அமைச்சரவை இடம் தரோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு திராவிட கட்சிகளும் பண்ணாத ஒண்ணு. அதை அவங்க பண்றாங்க. விசிகா என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பாக்குறோம். ஃபர்தர் அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க.